ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை பிடிச்சி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளையை வந்து நான் ஒரு ஃபெல்ட்டு ஷீட் எடுத்து அந்த ஷீட்டு மேலே தான் இதை நான் வரைஞ்சிருக்கேன். அந்த ஷீட்டோட நேம் வந்து ஃபெல்ட்டு ஷீட். இது வந்து ஆன்லைனில் கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த ஃபெல்ட்டு ஷீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். ஒரு ஷீட்டோட ப்ரைஸ் வந்து 35 ருபீஸு. இது நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை பட்டர்ஃப்ளையை அதை மேலே வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ஒரு பெரிய ஸ்டோன் ஒன்று, ஒரு குட்டி ஸ்டோன் ஒன்று, ரெண்டுமே ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒயிட் ஸ்டோனு, கொஞ்சம் பெரிய ஸ்டோனு, இதையும் வந்து 2 சைடும் ஒட்டிக்கிறேன். நான் ஒட்டியாச்சு. இந்த ஷீட்டில் வந்து ஒட்டினா கூட எதுவும் ஆகாதுங்க, தண்ணியில் பட்டால் கரைஞ்சிருமோ, அதெல்லாம் எதுவும் ஆகாது. இந்த கம்மு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கம்மு, அதனால் பிரச்சனை இல்லை. ஷீட்டுமே வந்து நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட எதுவுமே ஆகாது. இது மேலேயே நீங்கள் வந்து இந்த கம்மை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஸ்டோன் செயின் பாருங்கள், ஸ்டோன் செயின். இது வந்து எவ்வளோனாக்கா, இதுவும் வந்து மீட்டர் 20 ருபீஸு. மீட்டர் 20 ருபீஸ். இது வந்து இந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணும்போது வாங்குறீங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளூ கலரு செயின் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி சுற்றிலும் வந்து நம்ம அவுட்லைன் மட்டும் இதை வந்து கொடுத்துக்க போகிறோம். ஃபினிஷ் பண்ணியாச்சு, அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ நார்மலாக ஒரு ஊசி, அந்த ஊசியில் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து நான் கோத்துருக்கேன். அந்த த்ரெட்டை வச்சு இப்போ நம்ம வந்து இது ஃபில் பண்ணிக்க போகிறோம். அது எப்படின்றது பார்க்கலாம். பீட்ஸு, கோல்டு கலர் பீட்ஸு, சீக்வன்ஸ். இது வந்து சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆரி ஒர்க் பண்ணுறவங்க வந்து டிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டு கலர் தான், ரெண்டுமே கோல்டு கலரு. ஒரு சீக்வன்ஸு, ஒரு பீட்ஸு, ஒரு சீக்வன்ஸு, ஒரு பீட்ஸ், அது மாதிரி 2 டைம் கொடுத்துக்கணும். அதை வந்து கொடுத்து இதில் வச்சு உள்பக்கமாக வச்சு நம்ம தச்சிடுறோம். வச்சுட்டு நம்ம தைக்கிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி எடுத்துகிட்டு 2 டைம் எடுத்துகிட்டு நம்ம அதை உள்ளே வச்சு நம்ம கோத்துடுறோம். ஒரு சீக்வன்ஸு, ஒரு பீட்ஸு, ஒரு சீக்வன்ஸு, ஒரு பீட்ஸு, அவ்வளோதான். அப்படியே கொத்திட்டே வரணும். ஃபுல்லாக நம்ம கோக்க போகிறதில்ல, கொஞ்சமாக இந்த டிசைனும் வேறு கலரில் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம்.
பக்கம் டிசைன் பண்ணியாச்சு. பாதி அளவு தான் கொடுத்துருக்கோம். மீதி இருக்கிற ப்ளேஸில் வந்து நம்ம வேறு கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணணும். சேம் இது எப்படி பண்ணமோ அதே அளவுக்குள்ள அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் பண்ணிடணும். பண்ணிட்ட அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். சேம் இந்த பக்கம் என்ன பண்ணணும் அதே தான் அந்த சைடும் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பின்னாடி 2 நாட்டு போட்டு நம்ம நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற ஃபெதரில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா எல்லோ கலர் கொடுக்க போகிறோம். எல்லோ கலர் பீட்ஸ் எடுத்து அழகாக அதில் கோர்த்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து இதை வந்து ஃபில் பண்ணுறதுன்னு ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே இதில் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணலாம். இது கோர்க்கறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பீட்ஸை எடுத்துகிட்டு அழகாக அதில் கோர்த்துட்டு உள்ளே வச்சு தைச்சிட போகிறோம். அவ்வளோதான். ஒரு பெட்டல்ஸில் வந்து ஃபெதரில் வந்து கொடுத்தாச்சு. இன்னொரு ஃபெதர்லேயும் பாருங்கள் இந்த பக்கமாக வந்து அதே சேம் தான் எல்லோ கலர் கொடுக்குறேன். அங்கே 4 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். அதே 4 லைன்ஸ் தான் இந்த பக்கமும் கொடுக்க போகிறேன். அதே ஃபுல்லாக அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பீட்ஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு போகிறோம். இது ஏன் தைக்கிறோன்னா ஒட்டணுன்னா ஒட்டலாம். ஏன் தைக்கிறோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து தண்ணியில் போட்டாலோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணாலோ நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து மாறி போகாது. நீங்கள் தைக்கும்போது நம்ப முடியாதுங்க, எந்த கம்மையும் நம்ப முடியாது. சப்போஸ் அந்த கம்மு வந்து தண்ணியில் ஊறி அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நாளில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தைச்சிட்டிங்கனாக்கா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் வந்து போகாது. இப்போ வந்து இந்த ஃப்ளவர் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணால் பூச்சஸ் ஒர்க்குக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் இது மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. இல்லைன்னாலும் நீங்கள் சேம் அந்த ப்ளூ கலர் கொடுக்க போகிறீங்களா ஃபுல்லாகவே, அப்போ அந்த ப்ளூ கலரே ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க. அதுவும் அழகாக தான் இருக்கும். ஐயோ இந்த ஃப்ளவர் இல்லையே இப்போ எப்படி இந்த டிசைனை பண்ணுறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் ஒரு ஃப்ளவர் வச்சு தைச்சிருக்கேன். அதில் ஒரு 3 பீடு எடுத்து அது புல் பக்கமாக வச்சு நான் தைக்கிறேன். 2 டைம் தைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு ஒயிட் பீடு மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா அந்த ஃபெதர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை ஸ்டிச்சஸ் உள்ளே கொடுக்குது அந்த ஃப்ளவரு. பாருங்கள். இப்போ இந்த சைடில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாகவே ப்ளூ கலர் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃபில் தான் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேன். இனிமேல் வந்து ஃபில்லிங் மட்டும்தான் இதுக்குள்ளே. இந்த கலருக்கெல்லாம் எந்தெந்த கலர் மேட்ச் ஆகுமோ அந்தந்த கலரை கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இது ஃபுல்லாகவே ப்ளூ கலர் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். மணியை ஒரு டைம் எடுத்து தைச்சிட்டிங்கனாக்க இடையில வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். நீங்கள் வந்து அந்த மணியை இழுத்து வச்சு நீங்கள் இன்னொரு மணியை நீங்கள் ஆல்ரெடி தைச்சிருக்கீங்க இல்லைங்களா, அது கூட இழுத்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் சேர்ந்தா மாதிரி ஒட்டினா மாதிரி வரும். இல்லைனா நீங்கள் எங்கே தைச்சிங்களோ அங்கேயே தான் நிற்கும். அது பார்த்துக்கோங்க. 2 பக்கமும் ப்ளூ கலரு வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ரீன் கொடுக்க போகிறேன். இடையில க்ரீன் கலர், எல்லோ ப்ளூ க்ரீனு 3 கலந்த மாதிரி. பட்டர்ஃப்ளை வந்து நம்ம பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் நமக்கு என்னெல்லாம் கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து குட்டி பாப்பாவுக்கு பிடிச்ச கலர்ஸ் தான். ஏன்னா அவளுக்கு வந்து டிசைன் இது அவள் தான் பண்ணி தர சொன்னால், அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது பண்ணதுக்கப்புறம் இது எங்கே தான் என்னது தாங்க யூஸ் பண்ண போகிறீங்கன்னாக்கா கடைசியாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 3 கலர்ஸும் கொடுத்தாச்சு.
இப்போ இந்த பக்கம் எப்படி ஃபில் பண்ணியிருக்கணும் அது சேம் தான் அந்த பக்கமும் ஃபில் பண்ணணும். பாருங்கள், ஃபில் பண்ணி முடிச்சாச்சு 2 பக்கமும். இப்போ மேலே இருக்கிற ஃபெதரில் வந்து நம்ம பிங்க் கலர் கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாகவே பிங்க்கு. அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். பாருங்கள், ஃபில் பண்ணி முடிச்சாச்சு பிங்க் கலரு. இப்போ சேம் அதே தான் அந்த ஃபெதர்லேயும் நம்ம பண்ண போகிறோம். இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதே தான் அந்த பக்கமும் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். பக்கமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சென்டரில் வந்து இந்த டிசைனை கொடுக்கணும் இல்லையா. பாருங்கள், நான் கொஞ்சம் பிளாக்கும் ஒரு 3 பீடு ரெட் கலரை எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம அந்த இடத்துல வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 லைன் மட்டும் நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், கொடுத்து முடிச்சாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை பின்னாடி நாட் போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை வந்து எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இவ்வளோ அழகாக பண்ணியாச்சுல்ல, இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது கொஞ்சமாக ஓரமாக கொஞ்சம் விட்டுடணும். நம்ம கொஞ்சம் அது விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடணும். நீங்கள் ஒட்டி கட் பண்ண வேணாம். ஏன்னா இது வந்து நம்ம மேக் பண்ணது ட்ரெஸ்ஸுக்காக தான். நீங்கள் வந்து வேறு எதுக்காவது மேக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒட்டி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து சாரீஸ்க்கு வந்து இப்போது வந்து ஷோல்டரில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வந்து டிசைன்ஸில் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சாரீ பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ இதை பாப்பாவோட ஜீன்ஸுக்கு, ஏன்னா இது அவள் தான் டிசைன் பண்ணி கொடுத்தான்னு சொன்னேன் இல்லைங்களா. ஏன்னா அவளோட ஜீன்ஸில் எந்த டிசைனுமே இல்லை, அதனால் அவளுக்கு அந்த ஜீனை போடவே பிடிக்கலன்னு சொல்லிட்டா. ஆனால் இந்த ஜீன்ஸில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த டிசைனை அவளே பண்ணித்தர சொல்லி நான் வந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் அந்த கேப் விட்டிங்க இல்லையா, அந்த ஒயிட்டில் தான் அந்த அப்படியே சுற்றிலும் நம்ம வந்து ஊசி வச்சு பொறுமையாக தைச்சிட்டு வர போகிறோம்.
அந்த கேப்பில் தான் நான் தைச்சிட்டு வரேன். கையில் குத்திக்காமல் பொறுமையாக நீங்களே தைச்சிக்கோங்க. இதை ஒட்டிட போகிறீங்க, ஒட்டக்கூடாது. கிளாத்தில் வச்சு ஒட்டினீங்கனாக்கா அது வந்து சரியாக வர தண்ணியில் ஊறி ஊறி அந்த இது கம் போயிடும். அதனால் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அந்த ஷீட்டோட நேம் வந்து ஃபெல்ட்டு ஷீட்டு. அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்கும். தண்ணியில் பட்டால் கூட எதுவுமே ஆகாது. ஸோ அதில் நீங்கள் மேக் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்து பாப்பாவுக்கு போட்டுட்டேன். பாருங்கள் பேண்ட்டில் போட்டே காமிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.